தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நேற்று சீமான் அவர்கள் தேவேந்திர குல வெள்ளாளர் மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருந்தார். பட்டியல் வெளியேற்ற போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்திருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த நிலையில் தேனியில் இந்த மிகப்பெரிய போராட்டம் நடந்திருந்தது. ஆனால் பார்த்ததை விட சீமான் அவர்களுக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு பர்மிஷன்ஸ் வாங்குவாங்க. ஆனால் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம், தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்திருந்தது அப்படின்றது பயங்கரமான விஷயமா இருந்துச்சு. அதாவது கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. தேனியில இது வரைக்கும் சீமானவர்கள் போட்ட கூட்டங்கள்லேயே மிகப்பெரிய கூட்டமா இருந்தது இது அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எப்படி தூத்துக்குடியில சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் குடிச்சோ அதை விட மிகப்பெரிய கூட்டம் இன்னைக்கு தேனியில கூடியிருக்கு அப்படின்றது திமுகவினரால் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இந்த போராட்டமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. தேவேந்திர குல வெள்ளாளருக்காக சீமானவர்கள் கூட்டம் போடுறாரு அப்படின்னும் போது எல்லா சாதி மக்களுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு எல்லா சாதியினருமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. மிகப்பெரிய வெற்றி, எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது ஒன்று இருக்கு. இன்னைக்கு சீமான் அவர்கள் காலையில மாடு மேய்க்கும் போராட்டம் அறிவிச்சிருக்காரு தேனியில. எனவே இந்த போராட்டமானது தடை செய்ய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வனத்துறையினர் இதுக்கான பர்மிஷன்ஸ் கொடுக்கல. ஏன்னா மலையில ஏறி சீமானவர்கள் மாடு மேய்க்க போறாரு இல்லையா, அதனால பர்மிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்றது ஒன்று இருக்கு. குரங்கணி ஒன்றும் அவ்வளோ ஃபாரஸ்டான ஏரியா கிடையாது. அங்கே அது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அங்கெல்லாம் கொடுக்கலாம் பர்மிஷன், ஒன்றும் தப்பா இருக்க போறது கிடையாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க.